கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாயிருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வசனங்களை தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் படும் எல்லா பிரயாசமும், ஒவ்வொரு மனிதனும் பிரயாசப்படுகிறான். தன் குடும்பத்தை நல்லா நடத்தணும், நான் நல்லா இருக்கணும், என் சரீரம் நல்லா இருக்கணும். பயன்படும் எல்லா பிரயாசமும், அதாவது கைகளின் வேலை. இன்றைக்கு இவ்வளவு சம்பாதிக்கணும், இவ்வளவு தேவை இருக்கு, அது ஒரு பிரயாசம். எல்லா கிரியையும், அதாவது செயல்பாடுகள். ஒரு பக்கம் பிரயாசப்படுறோம், ஒரு பக்கம் செயல்படுறோம். இது ரெண்டுமே அயலானுக்கு பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறதா. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவர்களோடு கஷ்டப்படும் வரைக்கும் அவர்கள் விரும்புவார்கள். நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய திறமையினாலோ ஞானத்தினாலேயோ நீங்க கொஞ்சம் மேல வந்துட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு எதிரியா வந்துருவாங்க என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா மனிதர்களும் அப்படிதான். மனிதர்களாய் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் அப்படிதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சிலர்கள் சொல்வார்கள், நீங்க நல்லா இருக்கிறத நான் விரும்புறேன் அப்படி சொல்லுவாங்க. சோ எனக்கு புரிந்து இந்த வேத வசனத்தை வாசித்து இயேசுனுடைய சுவாபத்தை வைத்திருக்கிறவர் மட்டும்தான் சந்தோஷப்படுவார்களே தவிர மற்றவர்கள் கட்டாயம் பொறாமைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. ஏனென்றால் இதை நான் கண்டேன், இது மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று சொல்லி எழுதுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நீங்க மேல வரும்போது நீங்கள் ஆண்டவரை அதிகமாய் துதிக்கணும். உங்க பொறாமை, அவங்க படுற பொறாமைக்கு உங்களை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே தாழ்மையும் எளிமையும் தேவைப்படுகிறது. ஏன்னா உங்க வளர்ச்சி கண்டிப்பாக பிடிக்காது. நீங்க வளர்றது கண்டிப்பா இன்னொரு மனுஷனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது அண்ணன் தம்பியா இருக்கட்டும், அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், பெற்ற தாய் தகப்பனு கூட பிள்ளை வளர்றது பிடிக்காது. யோசேப்பு வாழ்க்கையை பாருங்க நீங்க, தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ எல்லாம் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாயிருக்கிறது. இதை நான் கண்டேன். இவங்க சந்தோஷப்படுவாங்க, நான் கார் வாங்கினதுனால சந்தோஷப்படுவாங்க, நான் வீடு வாங்கினதுனால சந்தோஷப்படுவாங்க. தயவு செய்து நினைச்சிடாதீங்க. கர்த்தர் மட்டும்தான் சந்தோஷப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் சந்தோஷப்படுவார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதை அறிந்து செயல்பட வேண்டும். அதனால எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்பதை நாம் புரிந்து செயல்பட்டால் நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நிச்சயமாகவே இந்த வேதவசனம் 100% உண்மை. அதனால இதன்படி நடக்க முயற்சி செய்வோம். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். இயேசு கிறிஸ்துவைவே போலவே நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும் அப்பா. உங்க சித்தத்தை வெளிப்படுத்த உதவி செய்யும். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். மகிமையும் கனத்தை நீர் ஒருவரை எடுத்துக்கொள்ளும். மீட்பர் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.